இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேஷண்டோட நிலைமை என்னன்னு தெரியாம யாரு தாலி கட்ட சொன்னது? இவரு மென்டலா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த நேரத்துல தாலி கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்கற பிரஷரால இவர் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? சண்முகம், சொல்லுங்க மேடம். என்ன சார், என்ன ஹாஸ்பிடல் நடத்துறீங்க நீங்க? ஐசியூல இருக்க பேஷண்ட பாத்துக்க யாருமே இருக்க மாட்டீங்களா? சந்த கடை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் தெரியாம எல்லாரும் தாலி கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கிறப்ப யாராவது கூட இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் யார் இது? புதுசா வந்து பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் என் ஆதி கூட சேரவே விட மாட்டாங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க. இவரை ப்ராப்பரா குணமாக்கி நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் மேடம், புரியுது. நீ ஆதியோட ஒய்ஃப்ன்றது எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத உண்மை இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிறத ஆதியே எங்க கிட்ட சொல்லிட்டாரு. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க? இதுல ஒரு வீடியோ இருக்கு பாரு. ஆதி உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உனக்கு புரியும். பாரதி, பாரதி யார் உங்களுக்கு? அவங்க என்னோட வைஃப். மித்ரா பத்தி சொல்லும் போது இல்லாத சந்தோஷம் ஒன்ன பத்தி பேசும்போது அவர் முகத்துல இருக்கு. அந்த சந்தோஷத்தை பாத்தியா? இங்க பாரு பாரதி, உன் கூட சேர்ந்து வாழணும்னுதான் ஆதியோட மனசு ஆசைப்படுது. அவருக்கு நடந்த மெமரி லாஸ்னாலதான் அவர் ஹெல்த்ல இவ்ளோ காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. ஏன் பாரதி, ஏன் உன் புருஷனை உன்னால இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியல? அப்படிலாம் இல்ல மேடம். இல்லன்னு வாய் சொல்லலாம், ஆனா உன் மனசு சொல்லலையே. அத உன் முகமே காட்டி கொடுக்குதே. ஆதி மேல இப்படி ஒரு புனிதமான அன்பை வச்சிருக்கிற நீ ஏன் அவரை விட்டு விலகி வாழணும்னு நினைக்கிற? நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிற உண்மையே எதுக்காக மறைக்கிற? பாரதி, என்ன உன் சிஸ்டரா நினைச்சுக்கோ. உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு சொல்லு. ஆதிக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு அவரை விட்டு விலகி அவரோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடாத. அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த டிராமாவை வச்சு இந்த முறையும் ஆதியை இழந்துடுவோமோன்னு நீ பயப்படுற. ஆனா இதுல பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நல்லதே நடக்கும்னு நம்பு. உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்தும். பொண்ணுங்களோட பெரிய பிரச்சனையே அவங்க உணர்ச்சி வசப்படுறதுதான். We are basically emotionally fools. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது மனசு சொல்றத கேட்காத, அறிவு சொல்றத மட்டும் நம்பு. உங்களுக்குள்ள நடந்த கசப்பான சம்பவங்களை தூக்கி போட்டுருமா. அவர் கூட பேசினதை வச்சு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஆதி கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் எனக்கு டெஃபினட்டா தெரியும். மேடம், மீட்டிங் டைம் ஆயிடுச்சு மேடம். நான் வரேன், நீங்க போங்க. ஓகே மேடம். உன் மொபைல் நம்பர் சொல்லுமா? உனக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்றேன். உனக்கு எப்ப பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு.
ஒரு சிஸ்டரா நான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ மேடம். டேக் கேர். ம். அந்த பாரதி உயிரோட இருந்தாதானே என் ஆதி கூட பேசுவா பழகுவா. அவளே இல்லனா மித்ரா என்ன சொல்ற? போதும்னா இந்த பாவம் புண்ணியம் இந்த கதை எல்லாம் போதும். ஆதியும் பாரதியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி என்ன நானே முட்டாள் மாதிரி ஏமாத்திக்கிட்டது எல்லாமே போதும். புள்ளைய வச்சு இவ ஒரு இமோஷனல் டிராமா போட்டா அதனால ஆதி நான் அப்பாவா நடிக்கிறேன்னு போனாரு. அதுக்கடுத்து ஆதி சரியாகணும் அதனால நான் அவர் பொண்டாட்டிய நடிக்கிறேன்னு பாரதி ஒரு புது கதையை கொண்டு வருவா. அப்புறம் ஒரிஜினல் பொண்டாட்டியாவே இருப்பா. இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வச்சா அது என் வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும். பாரதி கதைக்கு எண்டு கார்டு போட்டுடலாம். சூப்பர்ண்ண, இப்பதான் நீ என்ன மாதிரி யோசிக்கிற. எனக்கும் சந்தோஷம்தாம்மா முக்கியம். பாரதி இந்த உலகத்தை விட்டு போனாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ ஆதி கூட இன்னும் க்ளோஸ் ஆக முடியும்னா யோசிக்காம இதை பண்ண. அண்ணனா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அண்ணே தேங்க்ஸ் அண்ணே. அண்ணன் நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டல, இனிமே நான் தில்லா வேலைய ஆரம்பிக்கிறேன். முதல்ல வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ எப்படி நம்ம போக முடியும்? ஏன் போக கூடாது? ஆதி அப்பாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஊசி போட்டிருக்காங்க. அப்பா மயக்கத்துல இருக்காரு. அப்புறம் எப்படி அவரை தனியா விட்டுட்டு போக முடியும்? அம்மா நான் சொன்ன கேப்பியா இல்லையா? அடம் பிடிக்காத ஆதித்யா, இப்ப நீ இதை சாப்பிடு. சாப்பிட்டேன்னா நம்ம அப்பாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போலாம். நீ வேணா அவரை பார்க்க போ, ஆனா நான் வரமாட்டேன். அவரை நான் பார்க்கவே வரமாட்டேன். ஆதித்யா, நீ என்ன டென்ஷன் பண்ணாத. தம்பி ஏன்டா இப்படி பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தானே கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல அவரு குட் பாயா இருக்கணும்ல. இனிமேல நாம அவரை பார்க்கவே போவேணாம். நீ வாக்கா நம்ம வீட்டுக்கு போலாம். அடி வாங்க போற ஆதித்யா. ஏய், சும்மா புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்காத. நம்ம தாண்டி அவனுக்கு புரிய வைக்கணும்.